உங்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய வெற்றி கேடயத்தோடு சேர்ந்து சான்றிதழும் வழங்கும் நேரம். மூன்றாவது இடம் அப்படிங்கிறது இரு அணியினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி. அதுல செகண்ட் ரன்னர் அப்படிங்கிற சிறப்பை பெற்றவர்கள் கோயம்புத்தூர் அணியினை சேர்ந்த மாணவியர். கோயம்புத்தூர் அணியினரும் அவருடைய பயிற்சியாளரும் மேடைக்கு வந்து அவர்களுக்கான சான்றிதழையும் பரிசினையும் பெற்றுக் கொள்ளும்படி தாழ்மைகள் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கான பரிசினை வழங்குவதற்கு என் பள்ளியினுடைய தாளாளர் சிஸ்டர் லிலியா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டி இலக்கியா, டி தீக்ஷா. आशिका, के आशिका, डी अंजना, के लावण्या, के एस अश्विन जोशना, एस एस कीर्तना, बी विंसी रानी, जी देवदर्शनी, जे लिबिजा, एम अश्विता एंड सी साना. மாணவியர் கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவியர் கம்பீரமாக காட்சி அளிக்கின்றார்கள். एस इनव तमिलरसी, एस अजिता, एस नंदिनी, सी मोनिका, एस नर्मदा, एन सेंदमिल पवी, पी श्रुति, आर त्रिषा, आर जोनस मेरी, वी जीविता, एस विजयलक्ष्मी, सी कार्तिका, एस संगीता, टी जननी एंड वी मनसा. மாநில அளவிலான 41வது ஜூனியர் கோகோ போட்டியில் 2ஆம் இடம் பிடித்தவர்கள் கிருஷ்ணகிரியை சேர்ந்த அணியினர். நன்றி. ஆட்சியார் பிறந்த மண் என்பதை இங்கு விளையாடி அதை நிரூபித்து காட்டிய சிவகங்கை மாவட்ட அணியினர் முதல் இடம் பிடித்துள்ளனர். இவர்களுக்கான பரிசினை வழங்கும்படி உயர்ந்து மிஸ்டர் நெல்சன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். The winners of Sivagya team, Joy Nadasa, K. Krishna, S. Kanishka Sri, T. Divyadharani, K. Priyadarshini, P. Sona, A. Ratnasri, B. Achaya, K. Jayasri, S. Sveta, S. Meghala, S. Menaka, T. Kirtana, K. Jayabharati and O. Darshini. வெவ்வேறு இடங்களுக்கு சென்று மாநில அளவில் முதலிடம் பிடித்தாலும் கூட இன்று என் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதல் இடத்தை பிடித்து மீண்டும் நிரூபித்துள்ள இந்த மாணவி மாநில அளவில் முதல் இடம் பிடித்த அணி
சிவகங்கை அணி என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது திரு நெல்சன் சார் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் முன் பேச உள்ளார்கள். அவர்களை 41வது ஜூனியர் மாநில அளவிலான கொக்கோ விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 3 நாட்களாக சீரும் சிறப்புமாக எடுத்து நடத்திய ஹோலி ஸ்பிரிட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தமிழ்நாடு மாநில கொக்கோ கழகம் மற்றும் இந்த மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதேபோல் நமது கொக்கோ விளையாட்டு போட்டி இந்திய அளவில் கடந்த சில வருடங்களாக மிக அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையில் நமது தமிழ்நாடு மாநில கொக்கோ கழகத்தினுடைய செயலாளர், இந்திய கொக்கோ கழகத்தினுடைய இணை செயலாளர் திரு நெல்சன் அவர்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனைகளை அதிக பட்சம் கலந்து கொள்வதற்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பு அதிலும் குறிப்பாக இந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த ஹோலி ஸ்பிரிட் பள்ளிக்கு கிடைத்துள்ளது. இது இந்த ஸ்கூல்ல விளையாடுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிளேயருக்கு மட்டும் கிடைச்சிருக்க பெருமை இல்லை. ஏன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் பள்ளி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மாநில அளவிலான விளையாட்டு போட்டி நம்ம நெல்சன் சார் அப்பா பாண்டியன் சார் ஸ்டேட் செக்ரட்டரி இருந்த காலத்திலிருந்து டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சியை பார்க்கிறோம். இந்த ஸ்கூல்ல முதல் வந்தப்பெல்லாம் இந்த ஓப்பன் ஆடிட்டோரியம்லாம் கிடையாது. கிரவுண்ட் இருக்கும் நடத்தினாங்க. ஒரு வருஷம் ஓப்பன்ல நடத்தினாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, இந்த ஆடிட்டோரியம் போட்டாங்க. அப்புறம் நம்ம ஹோலி ஸ்பிரிட் ஸ்கூல் பிளேயர் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அதிக அளவில் தமிழ்நாடு அணியில பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு பள்ளி இந்த பள்ளி என்பது மிகவும் பெருமைக்குள்ளாக வேண்டிய விஷயம். அப்படி அதிக அளவில் நீங்கள் தேசிய விளையாட்டு போட்டிகளில் விளையாடி உங்க பிடி சார் ராஜா சார்ட்ட சார் நாங்கள் நல்லா விளையாடுறோம், ஒரு சில மேட்ச் லூஸ் பண்ணுறப்ப ஏன் லூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் நாங்களும் மேட்ச்சில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டெவலப் ஆகிடுவோம்னு சொல்லியிருக்கீங்க. சார் உங்க சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி விவரத்தை எடுத்து சொன்னதும் தமிழ்நாட்டிலேயே ஒரு பள்ளிக்காக மட்டுமில்லாமல் தமிழகத்துக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தங்களது பள்ளிக்கு மேட் வாங்கிய பள்ளி ஹோலி ஸ்பிரிட் பள்ளி. அதே மாதிரி ஒசூர்லையும் சொல்லி வாங்கியிருக்காங்க. நம்ம ஹோலி ஸ்பிரிட் பள்ளியை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர் இந்த பள்ளிக்காக, அதுவும் குறிப்பா எங்க கொக்கோ கழகத்துக்காக அவங்க கொக்கோ அசோசியேஷன்ல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி எங்களுக்கு இருந்து அவங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல தமிழ்நாடு மாநில கொக்கோ கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, சிஸ்டர் பொதுவாக நான் பார்த்த அளவுக்கு இப்போ தேனிக்கெல்லாம் மேட்ச் நடத்துறப்ப வந்தாங்க. நான் ஒரு மூலையில ஓடி ஆடி ராஜா சார் பரபரப்பா இருக்க மாதிரி நாங்கள் தேனியில் நடத்துறப்ப நான் ஓடி ஆடிட்டு இருப்பேன். ஏன்ட்ட ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க விமல் சார்னு, இந்த உங்க ஸ்கூல்ல இருக்க பெஞ்ச் டெஸ்கெல்லாம் ரொம்ப மாடர்னா இருக்கு, இதெல்லாம் எங்க வாங்கினீங்க எனக்கு சுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, உங்க பிள்ளைகளோட நலனுக்காக அந்த மாதிரி பெஞ்ச் டெஸ்கெல்லாம் நல்லா இருக்கு, இது எங்க ஸ்கூல்லையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே இந்த பள்ளியினுடைய நினைப்பாகவே அவர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றாக நான் கூறுகிறேன். எனவே இந்த பள்ளியினுடைய மாணவ மாணவிகள், அதுக்கு அடுத்தபடியாக இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு சில ஸ்கூல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். மேட்ச் நடந்தா பாவம் அந்த அசோசியேஷனாலேயே 10 கோல்டு ஸ்டூடெண்ட்டை வச்சு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இங்கே எல்லா ஸ்டாஃப்ஸும் இந்த கொக்கோ விளையாட்டுக்கு நீங்கள் எங்களோட ஒருத்தராக இருந்து ஒத்துழைச்சு எங்களோட தோளோடு தோல் நின்று பணியாற்றியதற்கு அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்து நம்ம இளம் சிங்கக்குட்டிகள், வருங்கால தமிழக வீரர்கள்
வாலண்டியர்ஸ் வந்து பணியாற்றுறீங்க. வாலண்டியர்ஸ்க்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் தமிழக குழு நண்பர்கள், டெக்னிக்கல் கமிட்டி, முக்கியமா மாஸ்டர்ஸ் கிளப், உங்களுக்கும் எங்களது தமிழ்நாடு மாநில கொக்கோ கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இங்கு இந்த போட்டிக்காக கஷ்டப்பட்டு பணியாற்றிய அனைத்து வகையான நிர்வாகிகளுக்கும், மைக் செட் ஆபரேட்டர், டெக்னீசியன், வருகை புரிந்து சிறப்பித்த காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை ஊடகம், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், 3 நாட்களாக இந்த பள்ளியில் மாணவ மாணவிகளை கண்ணும் கருத்துமாக வெளியே சென்று வரும்போது பாதுகாப்புடன் மிக பாதுகாப்பாக இருக்க வைத்த செக்யூரிட்டி நண்பர்கள், அனைத்து வகையான அனைத்து நிலைகளிலும் இந்த போட்டி சிறப்பதற்கு உங்களுடைய உழைப்பை தந்த அனைவருக்கும், யாராவது பேர் விட்டிருந்தால் தயவு செஞ்சு அதை பெருசாக நினைக்காம மன்னிச்சுக்கோங்க. அனைவருக்கும் மன்னிச்சுக்கோங்க. கடைசியில் எங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டோம். இந்த போட்டி மிக 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 அமைதியாகவும் சிறப்பாகவும் கொண்டு செல்வதற்கு சீரும் சிறப்புமாய் உழைத்த, ஒரு சில நேரம் சாப்பாடு கூட லேட்டா வரும், அதெல்லாம் பொருட்படுத்தாம உழைத்த, நடுநிலைமையோடு உழைத்த நடுவர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு மாநில கொக்கோ கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி இருக்கும். அதனால சாரை ரொம்ப சொல்லிட்டாங்க. நன்றி சார். நன்றியுடையை சேர்த்து சொல்லிட்டாங்க. அது அவர்களுடைய சொல்ல வேண்டிய நன்றியுடையை நான் இப்போது கூற இருக்கின்றேன். எத்தனை பொறுப்புகளுக்கு மத்தியிலும் எமது எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி கொக்கோ மேடையும் திறந்து போட்டியை துவங்கி வைத்த மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதன் ரெட்டி அவர்கள் இங்கு இல்லை என்றாலும் அவர்களுக்கு நன்றி சொல்வது என்னுடைய கடமை. அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்திய கொக்கோ கழக கூட்டமைப்பின் இணை செயலாளரும் தமிழ்நாடு கொக்கோ கழக செயலாளருமான திரு நெல்சன் சாமுவேல் அவர்கள். ராஜா சார் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 3 நாளா நல்லாவே நான் பார்த்துக்கிட்டேன் சார் உங்களுடைய பெருமைகளை. இப்படிப்பட்ட பெருமையுடைய நீங்கள் இந்த 3 நாட்களாக இங்கு தங்கி இருந்து எல்லா ஆலோசனைகளையும் எங்களுக்கு வழங்கினீர்கள். எனவே உங்களுக்கு என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக விழா தொடக்க நாளன்று பாராட்டுரை வழங்கி சிறப்புடன் ஈடுபாடு கொண்ட சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். யோகா கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட எம் பரமசிவம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் விழா திட்டமிட்ட நாள் முதல் இன்று வரை சிறப்பாக இந்நிகழ்வு நடைபெற எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கி உதவி செய்த உயர்ந்த உள்ளம் கொண்ட எம் பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரி கிரேசி சைமன் அவர்களுக்கும் தாளர் அருள் சகோதரி லிரியா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவகங்கை மாவட்ட கொக்கோ கழக தலைவர் திரு சின்னையா அம்பலம் சார் அவர் தொடக்க நாள் என்று வந்தார், இன்று வர இயலவில்லை. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பள்ளியின் PTA தலைவர் மலர் சார், உறுப்பினர்கள் மிஸ்டர் நவநீதன், திருமதி ஜோதி இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்த மாணவன் சாதனை மாணவன் சந்துருவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிவகங்கை மாவட்ட கொக்கோ கழக துணைத் தலைவர் திரு சேவியர், திரு கவிதை கண்ணன், திரு தட்சிணாமூர்த்தி, திரு பிரசாந்த் மற்றும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். நடுவராக பணியாற்றி ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு மிகவும் உயர்ந்த பொறுப்பு. அதனால்தான் இந்த போட்டி இவ்வளவு எளிதாக அருமையாக சிறப்பாக நடைபெற்றது என்றால் அது மிகையாகாது. எனவே நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்து விளையாடிய வீராங்கனைகளுக்கும் உடன் வந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் 3 நாட்களும் அனைத்து பணிகளையும் முழு ஈடுபாட்டுடன் செய்த எம் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், உதவியாளர்கள் அனைவருக்கும் எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றேன். எம் பள்ளியினுடைய வீராங்கனைகள், அதில் குறிப்பா சொல்ல போனா விமர்சனை சொல்லிட்டாங்க, வாலண்டியர்
நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் 2 நாளா. 2 வாலண்டியர்ஸ் வாங்க 5 பேரும் ஓடி வந்தா நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு. இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பசங்க. உங்களுடைய பணி மிகவும் சிறந்தது. உங்களை நெஞ்சார பாராட்டுகின்றேன். உதவியவர்கள் இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதன் மூலம் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக கடவுளுடைய ஆசீரோடு நடந்ததால் இறைவனுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய பணி இருந்தது. இருந்தாலும் உங்களுக்கும் நானும் அவரை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவருடைய பெருமைகளை. எங்கள் பெருமையை நாங்களே சொல்வது நல்லதல்ல.